இன்னொரு முக்கியமான குறிப்பு 1934 பீகாரில் நிலநடுக்கம் வந்திருக்கும். அந்த நிலநடுக்கத்தை பற்றி இன்னொரு தகவல் தெரிஞ்சுக்கணும். பீகாரில் IARI இம்பீரியல் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த அமைப்பு அந்த 34 அந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும். 36ஆம் ஆண்டு அந்த அமைப்போட தலைமையகம் டெல்லிக்கு மாற்றப்பட்டிருக்கும். இன்றைக்கும் டெல்லியில் அந்த அடையாளம் ரோடு அட்ரஸ் வந்து பூசா ரோடு கொடுத்துருப்பாங்க. பூசா பீகார் தான் அந்த இன்ஸ்டியூட் இருந்துச்சு. 1934 எர்த்குவேக்கில் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த அமைப்பு 1936 டெல்லிக்கு இடமாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ 1934 பீகாரில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அங்கே சென்ட்ரல் ரிலீஃப் கமிட்டி அமைச்சு மக்களுக்கு உதவி செய்ய துணிஞ்சவர் டாக்டர் எஸ் ராஜேந்திர பிரசாத். முக்கியமான தகவல். அதுக்கடுத்து 1934 காங்கிரஸ் கட்சியோட தலைவராக தேர்வாகியிருப்பார். பாம்பே செஷனுக்கு அவர் முன் நடத்தியிருப்பார். இது முதல் முறை. ரெண்டாவது முறையாக 1939 அந்த கூட்டத்தில் எல்லாமே பொறுப்பேற்றிருப்பார். நமக்கு தெரியும் 1938, 39 ரெண்டுமே சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக தேர்வான கூட்டம் தெரிஞ்சிருக்கும். 38 ஹரிபுரா செஷன் குஜராத்தில் நடந்திருக்கும், சுபாஷ் சந்திர போஸ் தலைவர். 39 திரிபுரி செஷன் மத்திய பிரதேசம், சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக இருந்திருப்பார். அவர் எதிர்த்து போட்டியிட்டவர் பட்டாபி சீதாராமையா. ஸோ அதில் சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்றுட்டார். ஆனால் அங்கே இருக்கிற உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு கிடைக்காததால் சுபாஷ் சந்திர போஸ் வெளியேறி காங்கிரஸை விட்டு வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கியிருப்பார். அந்த 39ஆம் ஆண்டு கூட்டத்தை சுபாஷ் சந்திர போஸ் வெளியேறிய பிறகு தலைமையேற்று நடைபெற்ற யார் கேட்டோம்னா டாக்டர் எஸ் ராஜேந்திர பிரசாத். ரெண்டாவது முறையான இந்த தலைமை பொறுப்புக்கு அவர் வந்திருப்பார். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, இந்திய தேசிய இயக்கத்தில் முக்கியமான நிகழ்வு வெள்ளையனே வெளியேறிய இயக்கம் அப்படிங்கிறது தான். ஆகஸ்ட் 8, 1942 அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ராஜேந்திர பிரசாத்தும் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டு பங்கிப்பூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பங்கிப்பூர் மத்திய சிறை பாட்னா பீகாரில் இருக்குது. முக்கியமானது 42 கைது செய்யப்பட்டவர் 45 தான் விடுதலை செய்கிறாங்க. 3 ஆண்டுகள் அவர் சிறை தண்டனை இருந்திருப்பார். முக்கியமான எல்லாம் சிறை இருந்திருக்கும்போது இவரும் சிறை தண்டனை ஈடுபட்டிருப்பார், பாதிக்கப்பட்டார். அந்த சிறையில் இருந்த காலத்தில் தான் ஆத்மா கதா அப்படிங்கிற தன்னோட சுயசரிதை அவர் எழுதியிருப்பார். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு நிகழ்வு செப்டம்பர் 2, 1946 இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கும் நேரு தலைமையில். அந்த இடைக்கால அரசாங்கத்தில் உணவுத்துறை அமைச்சராக, உணவு மற்றும் வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தவர் டாக்டர் எஸ் ராஜேந்திர பிரசாத். அடுத்த முக்கிய நிகழ்வு டிசம்பர் 11, 1946. அப்போ டிசம்பர் 9, 1946 அரசமைப்பு சட்டவை கூடியிருக்கும். அதன் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்பட்டிருப்பார். நிரந்தர தலைவராக டிசம்பர் 11, 1946 டாக்டர் எஸ் ராஜேந்திர பிரசாத் பொறுப்பேற்றுக்கிட்டார். ஸோ அந்த அரசமைப்பு சட்டவையில் இருந்த சில குழுக்களுக்கும் இந்த தலைவராக இருந்திருப்பார். அரசமைப்பு சட்ட அவையோட தலைவர் இவர் தான். அந்த அவைக்குள்ளார 8 பெரிய குழுக்கள், 13 சிறிய குழுக்கள் உருவாக்கியிருப்பாங்க. அந்த பெரிய குழுக்கள் சிறிய குழுக்கள் சில குழுக்களுக்கு ராஜேந்திர தலைவராக இருந்திருப்பார். அது என்னென்ன குழுக்கள்னு பார்த்தோம்னா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி அண்ட் ஷேரிங் கமிட்டி, இது பெருங்குழுக்களில் இவர் தலைவராக இருந்தது. அடுத்து மைனர் கமிட்டியில் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி, இன்னொரு முக்கியமானது அட்ஹாக் கமிட்டி ஆன் நேஷனல் ஃபிளாக். இந்த 2 குழுக்களுக்கும் ராஜேந்திர தலைவராக இருந்திருப்பார்.